Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. NECOD.com மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம். இப்போ பிசிஆர்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு சாதி அமைப்பை சேர்ந்தவர் அந்த உணர்வோடு இருக்கிறவர்னு பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அவர் அந்த மாதிரி பின்புலத்தில் உள்ளவர் இல்லை. தமிழ் தேசிய அரசியல் களத்தில் செயல்படக்கூடியவர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்க உங்களுக்கு டங்ஸ்டன் திட்டம், அதை எதிர்த்து டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிரான கூட்டமைப்பு அப்படின்னு தொடங்கினதில் முக்கியமான பங்கு கம்பூர் செல்வராஜ். இப்போ மேலூர் பகுதியில் சிப்காட் கொண்டு வர போகிறாங்க. 1200 ஏக்கருக்கு மேலே சிப்காட் கொண்டு வருவதற்காக இந்த சிப்காட் கொண்டு வரக்கூடிய அந்த திட்டத்துக்குள்ளே தான் தமிழர்களுடைய தொல்லியல் எச்சங்கள் அடங்கிய பல பகுதிகளும் காணாமல் போகுது. இதெல்லாம் தமிழ் தேசியவாதிகள் தான் பேசணும், அதை பேசுகிறாரு. அதை பேசுவது தான் அவரை முடக்குவதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை கையாண்டிருக்காங்க. இதில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இதில் துணை இருக்கிறதா நம்ம பார்க்க வேண்டியது. இதுக்கு நீங்கள் ஒரு சுமூக தீர்வு காணுங்கன்னு கலெக்டருக்கும் உத்தரவு போட்ட பிறகும் இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணாங்கன்னா கட்டுமானத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த கட்டுமானத்திற்கான வேலைகள் செய்வதற்கு யாரை கொண்டு வராங்கன்னா ஒரு பட்டியல் சமூக இளைஞரை கொண்டு வர்றாங்க. அவர் அடிப்படையில் கொத்தனாரோ இல்லை மண் வேலை செய்கிறவரோ கிடையாது. இதை பொறுத்து கொள்ள முடியாத கொட்டாம்பட்டி காவல் நிலையத்தினுடைய எஸ்ஐயா இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் தான் போய் இவங்க அக்கா ஊருக்கு போய் உன் தம்பி கஞ்சா விற்கிறான், நீயும் சேர்ந்து கஞ்சா விற்கிறியா, கஞ்சா கேஸ் போட்டுவேன், உன் தம்பியை மாட்டினான்னா அவன் மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கு கை இல்லாமல் உடைக்கிறனா இல்லையா பாரு, அவன் வாயை உடைக்கிறனா இல்லையா பாரு. அதாவது பிராத்தல் கேஸ் தாங்க போடல. அப்போ இது திராவிட மாடல் ஆட்சி மாதிரி தெரியல, திராவிடம் ப்ளஸ் தலித்திய மாடல் ஆட்சி மாதிரி தெரியும். பிசிகாவுடைய அரசியல் இந்த இடத்துல போய் நிற்கிறது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. தோழர் அந்த 3 பேரையும் அந்த வேலையை செய்யாதீங்கப்பா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி விளக்கப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ அவங்க தரப்பில் இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ் தேச விடுதலை கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய செந்தமிழ் குமரன் அவர்கள் வந்திருக்காங்க. அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? மதுரை மேலூர் அருகில் கம்பூர் செல்வராஜன் சொல்லிட்டு ஒரு தோழர், அவர் பல போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காரு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவர் மேலே பிசிஆர் வழக்கு ஒன்று போடப்பட்டிருக்கு. அதுக்காக மக்கள்லாம் நிறைய பேர் வெளியே போராடினாங்க. அதோட பின்னணி என்ன? ஆக்சுவலி அடிப்படையில் கம்பூர் செல்வராஜ் அவர் எந்த சாதி அமைப்புடனும் தொடர்பு உள்ளவர் கிடையாது. ஓகே. ஏன்னா இந்த பிசிஆர் வழக்கு அவர் மேலே போட்டிருக்காங்க, அது பொய் வழக்கு என்கின்ற செய்தியை கண்டித்து தான் மக்கள் நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் முன்னாடி கூடி மனுலாம் கொடுத்துருக்குறாங்க. கண்டித்து போராட்ட களங்களை சந்திக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிசிஆர்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு சாதி அமைப்பை சேர்ந்தவர் அந்த உணர்வோடு இருக்கிறவர்னு பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அவர் அந்த மாதிரி பின்புலத்தில் உள்ளவர் இல்லை. தமிழ் தேசிய அரசியல் களத்தில் செயல்படக்கூடியவர். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதிகளை கேரள அரசு என்டே பூமி அப்படிங்கிற திட்டத்தின் கீழே டிஜிட்டல் சர்வே செய்ததற்கு எதிராக சென்னையிலிருந்து ஒரு மாபெரும் ஒரு பிரச்சார இயக்கத்தை முன்னெடுத்தினாங்க. அப்போ ஒரு கூட்டமைப்பாக இருந்தோம். அந்த கூட்டமைப்பின் சார்பாக மதுரையிலிருந்து தென்காசி வரையில் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போனதுலேயும் தென்காசியில் தங்கி இந்த மாநாட்டுக்காக வேலை செய்ததுலேயும் கம்பூர் செல்வராஜுடைய பங்கு பெரும் பங்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்க உங்களுக்கு டங்ஸ்டன் திட்டம், டங்ஸ்டன் கனிம திட்டம் அதை எதிர்த்து டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிரான கூட்டமைப்பு அப்படின்னு தொடங்கினதில் முக்கியமான பங்கு கம்பூர் செல்வராஜுக்கு உண்டு. அது எப்படி நாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, தென் மாவட்டங்களில் இன்றைக்கு தமிழ் தேசிய எழுச்சி வலுவாயிட்டு வருது. அப்படி வரும்பொழுது தென் மாவட்டங்கள் கார்ப்பரேட்டுகளுடைய சுரண்டலுக்கும் இலக்காகுது. அந்த கார்ப்பரேட் சுரண்டலுக்கு திராவிட மாடல் அரசு துணை போகுது. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் தென் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களில் இன்றைக்கி கல்குவாரிகள், டங்ஸ்டன் சுரங்கம், பல்வேறு நீர்வளங்கள் ஒழிக்கப்படுவது, சிப்காட் தொழிற்சாலைகளை உருவாக்குவது, இது மாதிரி பல்வேறு திட்டங்களுக்காக இயற்கை வளங்களை அழிக்கின்ற திட்டத்தை இந்த அரசு செஞ்சிட்டு. அதை எதிர்த்த ஒரு போராளியாகத்தான் நாம் கம்பூர் செல்வராஜை பார்க்க வேண்டியிருக்கிறது. அவரை நாம் ஒரு தலைவர், அவர் இப்படிப்பட்ட போராளி அப்படிப்பட்ட போராளின்னு ஒன்றும் பெரிய அளவில் நாம் அவரை இது பண்ணிக்க முடியாது. ஆனால் அரசாங்கம் அவரை பார்த்து அச்சப்படுது. அரசு அவரை பார்த்து அவருடன் அவருடைய போராட்ட அணுகுமுறையை பார்த்து அவருக்கு பின்னால் மக்கள் சக்திகளை பார்த்து அச்சப்படுது. அப்படி அவரை முடக்குவதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க. பக்கத்து ஊரில் தண்ணீர் பிரச்சனைன்னு போனாக்கா
தண்ணீர் பிரச்சனையும் மக்கள் பிரச்சனை. அது மக்கள் பிரச்சனையாக இருக்கிற வரையில் எந்த போலீஸ்காரனும் வரமாட்டான், எந்த அதிகாரியும் வரமாட்டான். செல்வராஜ் போய் அங்கே நின்னாருனாக்கா செல்வராஜுக்காகவே 2 பேர் வருவோம். அதில் ஏதாவது ஒரு வழக்கை போட்டு செல்வராஜை வந்து கைது பண்ணணும். ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு சாதி சான்றிதழ் வழங்குறது, ஒரு ஆர்டிஐயில் தகவல் கேட்கறது, இது மாதிரின்னா அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. செல்வராஜ் வராருன்னா உடனே செல்வராஜை அதில் மாட்ட வைக்கிறதுக்கு என்ன வழி ஏது வழி, இதுக்கு ஒரு 2 காவலர்கள் வந்து அங்கே என்ன நடந்து ஏது நடந்துன்னு இதுக்கு ஒரு புகார், இப்படியெல்லாம் நடந்திருக்குது. அப்போ ஒரு இயற்கை வள போராளி மண்ணை காப்பாற்றணும், நிலத்தை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும், கனிம வளங்களை காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கக்கூடிய அந்த கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கம்பூர் அந்த எல்லையை ஒட்டி அரிட்டாப்பட்டி பல்லுயிர் சரணாலயம், அதுபோல் அந்த இடத்துல இருந்து கரிகாலங்காடுன்னு ஒரு பகுதி இருக்குது. அது வந்து பாண்டியர்களுடைய பாண்டியர்களால் கட்டப்பட்ட பழமையான கோவில்கள் உள்ள தலம். அங்கே வந்து முதுமக்கள் தாழி இருக்குது, பெருங்கற்படை வட்டங்கள் இருக்கின்றன. ஆதி மனிதர்கள் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் வாழ்ந்த அந்த இடுகாடுகள்லாம் அங்கே இருக்குது. பாண்டியர் காலத்து கல்வெட்டுகள் இருக்குது. இதையெல்லாம் கூட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தமிழ் இந்துவில் இவர் கண்டுபிடிச்சதா செய்தியை கூட போட்டிருந்தாங்க. ஓகே, இவர் கண்டுபிடிச்சதா? ஆமாம், இவர் வந்து அதை வெளிக்கொண்டு வந்ததா செய்திகள்லாம் போட்டாங்க. அப்போ வந்து இந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்துக்குள்ளார வருது. அப்போ அரிட்டாப்பட்டியை பாதுகாப்போம்னு சொல்லி இறங்கினவங்க டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் மக்கள் திரளை கொண்டு வரும்போது அப்போவே போலீஸ் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய நிலமெல்லாம் அவருக்கு இருந்தது. இப்போ வந்து மேலூர் பகுதியில் சிப்காட்டு கொண்டு வர போகிறாங்க. 1200 ஏக்கருக்கு மேலே சிப்காட் கொண்டு வருவதற்கான திட்டம். இந்த சிப்காட் கொண்டு வரக்கூடிய அந்த திட்டத்துக்குள்ளே தான் தமிழர்களுடைய தொல்லியல் எச்சங்கள் அடங்கிய பல பகுதிகளும் காணாமல் போகுது. இப்போ இதெல்லாம் தமிழ் தேசியவாதிகள் தான் பேசணும். அதை பேசுகிறாரு. அதை பேசுவது தான் அவரை முடக்குவதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை கையாண்டிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இதில் வந்து துணை இருக்கிறதா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது ஏதோ ஒரு நிலப்பிரச்சனையாக நம்ம பார்த்தோம். ஏதோ ஒரு நிலப்பிரச்சனை, அதில் வந்து அரசோட புறம்போக்கு நிலம், அதில் வந்து சில மக்கள்லாம் வந்து நல்லது கெட்டது அதெல்லாம் அந்த நிலத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு தனி நபர் ஒருவர் அந்த இடத்த ஆக்கிரமிச்சது தான் இவர் போய் கேட்டிருக்காரு. அதில் இவர் வந்து சாதி பேரை சொல்லி அவரை திட்டதாகவும் இது உண்டாயிருக்கு. இது 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 விசிக கூட எப்படி தொடர்பு? இப்போ என்னென்னா, இப்போ கம்பூருங்கிற ஊரில் ஒரு இட பிரச்சனை. சரி, அந்த இடத்த அந்த ஊர் மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் ஒரு சென்ட் 2 சென்ட் இருக்கும். ஒரு 100 பேர் 200 பேர் உட்காரலாம். அந்த மக்கள் வந்து ஏதாவது நல்லது கெட்டது செய்வாங்க. ஒரு விளையாட்டு போட்டி நடத்துறது, ஒரு விளையாட்டு திடலாக பயன்படுத்துறது, போகிறது வர்றது, இதுக்காக பயன்படுத்துவாங்க. அந்த ஊரில் வந்து இந்த இடத்த வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணுறாரு. அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுடைய பிரச்சனையாக இது மாறுது. ஒரு தெருவுக்குட்பட்ட பிரச்சனைங்க இது. ஒரு தெருவுக்குட்பட்ட பிரச்சனையாக மாறுது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொட்டாம்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் கார்மேகன்றவர் தலையிடுறாரு. அவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் தான் வந்து தலையிடுறாரு. தலையிட்டு செல்வராஜை பார்த்து இந்த பிரச்சனை நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் ஒதுங்கிடுங்க, இது நல்லதில்லை அப்படிங்கிறார். எங்கள் தெரு பிரச்சனை, எங்கள் ஊர் பிரச்சனை, எங்கள் தெரு பிரச்சனை, எங்கள் மக்கள் வந்து எங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, அந்த அடிப்படையில் நாங்கள் தலையிடுறோம். இதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்கள் தாங்க இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது. இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இது வந்து இந்த இடத்த ஆக்கிரமிப்புக்கிறதோ பயன்படுத்துகிறதோ தலித்துகள் இல்லை. அப்படின்னும் போது நீங்கள் எதுக்கு தலையிடுறது அப்படிங்கிற மாதிரி இவர் தான் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கிறார். இதுதான் அவங்களுக்குள்ள நடந்த வாதம். ஆனால் அதை கேட்டுக்கிட்டு அப்படியா நீங்கள் பின்வாங்க மாட்டீங்களா, நீங்கள் ஒதுங்கிக்கிட்டால் நாங்கள் பேசிப்போம், மக்களை பார்த்துப்போம், போய்ப்போம்னு சொல்கிறாரு. இல்லை, இது வந்து மக்கள் பிரச்சனைன்னு சொல்கிறார். அவ்வளோதான், இதுதான் நடந்த விஷயம். ஆனால் இந்த பிரச்சனையில் வந்து நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா அந்த இடம் வந்து அரசு இடம். அந்த அரசு இடம் என்பதற்கான ஆவணங்கள் அங்கே இருக்கக்கூடிய விஏஓ உள்ளிட்ட வட்டாட்சியர், கலெக்டர் உட்பட எல்லார்ட்டையும் இருக்குது. அந்த இடத்துல இவங்க வந்து ஒரு போலியான ஒரு பட்டாவை வாங்கி வைக்கிறாங்க. அந்த இடத்த அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க, அது போலியானதுன்னு வட்டாட்சியர்லேருந்து தாசில்தார்லேருந்து எல்லோரும் நிராகரிக்கப்பட்ட பிறகு உயர்நீதிமன்றத்து வரல போய் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சுமூக தீர்வு காணுங்கன்னு கலெக்டருக்கும் உத்தரவு போட்ட பிறகும் இந்த இடத்துல வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா கட்டுமானத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த கட்டுமானத்திற்கான வேலைகள் செய்வதற்கு யாரை கொண்டு வராங்கன்னா ஒரு பட்டியல் சமூக இளைஞரை கொண்டு வர்றாங்க. அவர் யாருன்னா, அவர் வஞ்சி நகர்னு சொல்லிட்டு அந்த கம்பூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊர்லேருந்து வர்றாரு. அவர் வந்து அடிப்படையில் கொத்தனாரோ இல்லை மண் வேலை செய்கிறவரோ கிடையாது, வீட்டு வேலை செய்கிறவர். அவர் வெல்டர்.
இவர் எப்படி அங்கே வராருன்னா, இந்த கார்மேகத்தினுடைய உறவினர்கள் நிறைய பேர் வஞ்சி நகரில் இருக்காங்க. இந்த கார்மேகத்தினுடைய தூண்டுதல்லையும் வழிகாட்டுதலையும் தான் அவர் கொண்டு வராங்க. இதுதான் அவங்க வந்து உடந்தையாக இருக்கக்கூடிய விஷயம். அந்த தம்பி வர்றப்போல வந்த உடனே இவங்க வந்து இது வந்து அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, நீங்கள் இதில் தலையிடாதீங்க, நீங்கள் எதுக்குப்பா இங்கே வந்து வேலை செய்கிறேன்னு தான் பேசுகிறாங்க. அதெல்லாம் இவங்க வீடியோ எடுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த தம்பிக்கு அதெல்லாம் தெரியாது. அதுக்கு பிறகு காவல்துறை வருது, கொட்டாம்பட்டி காவல்துறை வருது, வந்து என்ன எங்கள் பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஆக்கிரமிப்பு பண்ணுறவர் ஒரு ஆர்டரை காட்டுறாரு. இவங்க ஒரு உயர்நீதிமன்ற ஆணையை காட்டுறாங்க. 2 தரப்பும் வாங்க காவல் நிலையத்துக்கு வாங்க பேசிக்கலான்னு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் கூட அந்த தம்பி என்னை வந்து இவர் வந்து ஜாதி சூதி திட்டினாருன்னோ, என்னை அடிக்க வந்தார், என்னை கடப்பரையில் குத்த வந்தாருன்னு எதையும் சொல்லலை. அந்த காவலர்களும் அதை பற்றி எதுவும் பேசலை. இவங்க போன பிறகு கம்பூர் செல்வராஜ் நான் வந்து இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி, நான் என்னை அழைச்சிருக்கிறீங்க, ஊர் மக்களை அழைச்சிருக்கிறீங்க, நான் வர்றேன், ஆனால் வழக்கறிஞரோட தான் வர முடியும்னு சொன்னோன்னே, சரி நீ வழக்கறிஞர் வந்த பிறகு வாங்கன்னே சொல்கிறாங்க. அப்போவும் அந்த ஆய்வாளரோ மற்றவர்களோ இந்த மாதிரி நீ திட்டினியாமே ஜாதியை சொல்லி, இந்த மாதிரி அந்த பையனை வந்து கெட்டபேரில் குத்த போனியாமன்னு எதுவும் கேட்கல. அப்போ எப்படி திடீர்னு இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னா, அதை தான் நாம் கவனிக்க வேண்டியது இருக்குது. குறிப்பான ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. மேலூரை ஒட்டி அந்த வஞ்சி நகர், பூதலூர், கொடுப்பூர்னு 3 பகுதிகள் இருக்குது. 3 எல்லைகளுக்குட்பட்ட 1000 ஏக்கர் நிலங்களை தான் இப்போ வந்து சிப்காட்டுக்கு எடுக்க போகிறதா இந்த திராவிட மாடல் அரசு அறிவிக்குது. இந்த 1000 ஏக்கர் நிலங்கள் என்பது முழுக்க முழுக்க விவசாய நிலங்கள். முழுக்க முழுக்க விவசாய நிலங்கள், முப்போகம் விளையக்கூடிய நிலங்கள் இருக்குது. நல்ல நீர்ப்பாசனத்தோடு இயற்கை செழுமையோடு இருக்கிற பகுதிகள். அங்கேயும் பல்லுயிர் பெருக்கம் நடைபெறுகின்ற பகுதி இருக்குது. அங்கேயும் வந்து இது போன்ற நான் சொன்ன அந்த கருங்கால காடு அங்கே தான் இருக்குது. அங்கேயும் அந்த மாதிரியான முதுமக்கள் தாழிகள், பெருங்கற்கால திட்டுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி நிறைய மலை, இயற்கை வளங்கள் எல்லாமே. அதை அழிச்சா அந்த மேலூரை சுற்றியுள்ள ஒட்டுமொத்த கிராமங்களும் அழிய. இந்த கருங்காலக்காடு என்கின்ற பகுதி ஒரு நல்ல நீர்பிடி பகுதி. இந்த பகுதியில் பெய்கின்ற மழை தான் பல்வேறு இடங்களுக்கு பாய்ந்து சென்று ஒரு பெரிய இயற்கை வளத்தை உருவாக்குது. அதையும் நீங்கள் சிப்காட்டுக்கு மாற்றினா எப்படி? இதெல்லாம் வந்து அந்த மக்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது மார்ச் தண்ணீர் தினம்னு ஒன்று மார்ச் 28ஆம் தேதி நம்ம வந்தது. அப்போது வந்து ஒரு ஊராட்சி மன்ற கூட்டம் போடுறாங்க, கிராம சபை கூட்டம். அந்த கிராம சபையில் இந்த 3 ஊரை சேர்ந்த மக்களும் அந்தந்த ஊராட்சி மன்றங்களில் சிப்காட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. 1000 ஏக்கர் சிப்காட் நிலங்களுக்கு வரக்கூடாதுங்க, தீர்மானம் நிறைவேற்ற முயற்சி பண்ணுறாங்க. அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஊராட்சி செயலர்கள் சொல்லிடுறாங்க. ஒரு கிராம சபைன்னா மக்கள் பெரும்பாலும் சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்கன்னு சொன்னாங்க, அதை அனுமதிக்கு தான் ஆகணும். அதை நீங்கள் கொண்டு வர தீர்மானத்தை நீங்கள் ஏற்றி தான் ஆகணும். அந்த நிகழ்ச்சி நிரலை ஏற்றி ஆகணும், கையெழுத்து வாங்கி ஆகணும், அதை நீங்கள் அரசுக்கு அனுப்பி தான் ஆகணும். இதெல்லாம் யாரும் மறுக்கவே முடியாது, யாரும் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே முடியாதுங்கிறாங்க. அப்போ முடியாதுன்னு சொன்ன பிறகு மக்கள் 3 பகுதி மக்களும் சேர்ந்து என்ன செய்யறதுன்னு ஒரு ஆலோசனை கூட்டம் போடும்போது இப்போ செல்வராஜ் போன்ற தோழர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க கல்குவாரிகள், சட்டவிரோதமாக இயங்குகிற கல்குவாரிகள் ஆலோசனை கூட்டத்திலையும், இந்த டங்ஸ்டன் ஆலோசனை கூட்டம், இந்த மாதிரி பல்வேறு கூட்டங்களில் இவங்க கலந்து மக்களுக்கு எதிரான பாதிப்புகளை சொல்கிறதுனால இவர் அந்த பகுதி மக்கள் மத்தியில் கொஞ்சம் அறிமுகமாகிறார். அதனால் அந்த 3 பகுதியை சேர்ந்த மக்கள், அந்த 3 ஊராட்சி இருக்கிற மக்கள் சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேலதிகாரியை பிடிஓவை சந்திக்கிறாங்க. சந்தித்து எப்படி நீங்கள் கிராம சபையில் வந்து தீர்மானம் போட முடியாதுன்னு சொல்லுவீங்கன்னா, அவர் வெளிப்படையாகவே சொல்கிறார், அரசாங்கத்துக்கு எதிரான தீர்மானத்தை போடக்கூடாதுன்னு மேலிடத்துலேருந்து எங்களுக்கு உத்தரவு வந்திருக்குது. இதுவரையில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசாங்கம் செயல்பட்டதே கிடையாது. எந்த ஒரு அரசாங்கமும் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் கீழான கிராம சபை திட்டத்தின் அடிப்படையில் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றத மறுத்து நீ பதியக்கூடாதுன்னு இதுவரையில் எந்த அரசாங்கமும் அப்படி சொல்லவும் முடியாது, சொல்லவும் முடியாது, சொன்னதும் கிடையாது. ஜெயலலிதா ஆட்சியில் கூட இப்படிலாம் நடந்ததே கிடையாது. ஸ்டாலின் ஆட்சியிலும் நடக்குது. அப்போ இவங்க வந்து நீங்கள் வந்து இதை செய்யலைன்னு சொன்னால் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம். டங்ஸ்டன் எதிர்ப்பில் எவ்வளோ பெரிய மக்கள் திரண்டாங்களோ அந்த அளவுக்கான மக்கள் திரட்சி நாங்கள் செய்ய முடியும், நீங்கள் தான் சிக்கலுக்குள்ளாவீங்க, நாங்கள் சட்ட நடவடிக்கையும் போராட்ட நடவடிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. அதை அறிக்கையை வெளியிடுறாங்க. அப்போ போராட்டம்னு ஒன்று போயிட்டால் இவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பாக சொல்கிறாங்க. அதனால் இவங்க தங்களுக்கு சிக்கலாயிடுமோன்னு மே 1ஆம் தேதி நடந்த கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுது. 3 ஊர்களும் சேர்ந்து இந்த சிப்காட் கூடாதுன்னு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க.
தீர்மானம் நிறைவேற்றுறதுனால அந்த சிப்காட் வந்தாக அதை வைத்து பிழைப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒரு கழுகு கூட்டம், அது எல்லா ஜாதியிலும் இருக்குது. அந்த கழுகு கூட்டம் இருக்கு பாருங்க, அவர்களுக்கு வேத்துது. ஏற்கனவே கல்குவாரியில் அவங்க வாங்கின பணத்துக்கு அவங்க வேலை செய்யணும். செல்வராஜ் கல்குவாரி வேணாங்கிறாரு. அப்போ வேணான்னும் போது இவர் ஊர்லேயே இருக்கக்கூடாது, இவரை ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இவர் ஊர்லேயே கூட்டம் போட்டு கூட நீன்னா இந்த ஊரில் உட்காந்துக்கிட்டு இன்னொரு ஊரில் இருக்கிற கல்குவாரிக்கு போய் ஆலோசனை கூட கலந்துக்கிறேன், எங்கள் ஊரில் இருந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்லாம் தீர்மானம் ஊர் கூட்டமே போட்டு இவருக்கு வந்து அச்சுறுத்தலாம் கொடுத்த சம்பவம்லாம் நடந்திருக்குது. அப்போ வந்து இந்த 3 ஊர்லேயும் இந்த மாதிரி தீர்மானம் நிறைவேறினதுக்கு காரணம் இந்த செல்வராஜ் தான். அதனால் இவரை விடக்கூடாது, இவரை வந்து ஒரு முடிவு கொண்டு வரணுங்கிற அடிப்படையில் அந்த விசிகா கார்மேகத்தோட துணையோட ஒரு பையனை அனுப்பி மே 1 தீர்மானம் நிறைவேறுது. மே 2 அந்த இடத்துல வந்து கட்டுமானத்துக்கு போகிறாங்க. இதில் வந்து என்னென்னா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து 2 மாதம் ஆகுது. அந்த இடத்துல வந்து எந்த கட்டுமானமும் செய்யக்கூடாது, தாசில்தார் அப்புறமா வந்து கலெக்டரு விஓஓ நீங்களாம் ஆர்டிஓ இவங்கெல்லாம் போய் நீங்கள் போய் பாருங்கள், வருவாய்த்துறை அதிகாரி எல்லாம் போய் பார்த்து அந்த மக்கள் மத்தியில் பேசி ஒரு சுமூக தீர்வை கண்டுபிடிச்சி 3 மாதம் எனக்கு உத்தரவு தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு உச்சநீதிமன்றம். இது உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம். அப்போ வந்து இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கூட கடைசி நாள் வந்து வருகின்ற ஜூன் 4. இப்போ இந்த 3 மாதம் இடைவெளியில் இந்த கலெக்டர் எல்லாம் போய் பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த கட்டுமானத்தையும் செய்யாதீங்க, இந்த 3 மாதத்துக்குள்ளே நாங்கள் ஒரு முடிவு எடுத்து சொல்கிறோம், அதுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அங்கே தான் கட்டுமானம் செய்கிறாங்க. கட்டுமானம் செஞ்சு அந்த இடத்த முழுக்க ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அது எப்போ நடக்குதுன்னா திட்டமிட்டே செய்கிறாங்க. மே 1 இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு மே 2 செல்வராஜை வெளியே விட்டால் சிப்காட் வேலை நடக்காது. டங்ஸ்டனுக்கு நேர்ந்தது தான் சிப்காட்டுக்கு நேரம். அதனால் செல்வராஜ் வெளியே இருக்கக்கூடாது. அப்போ நேராக போய் அதை சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா மே 2 அந்த இடத்துக்கு ஆக்கிரமிப்பு பண்ணுறவனை தூண்டி விட்டு அவங்ககிட்ட கொண்டு போய் ஒரு பட்டியல் சமூக இளைஞனை ஒப்படைச்சு நீ இவனை வச்சு வேலை வாங்கிக்க அப்படின்னு ஒருத்தனை மட்டும் விட்டால் தெரிஞ்சிடும்னு இன்னும் 2 பட்டியல் சமூகம் அல்லாத பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இன்னும் 2 இளைஞர்களையும் விடுறாங்க. 3 பேரை வேலைக்கு விட்டு இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் போய் ஏன்பா வேலை செய்கிறீங்க, இந்த மாதிரி கோர்ட்டு தீர்ப்பு இருக்குது எதுக்கு செய்கிறீங்கன்னா அந்த 2 பேர்கிட்ட 3 பேர்ட்டையும் சொல்லி பேசி பார்க்குறாங்க, புரிய வைக்கிறான். 2 பேர் புரிஞ்சுக்கிட்டு பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள் போயிடுறான் வேலையை விட்டு, இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. இந்த பையன் மட்டும் வலுவாக நிற்கிறான், இவன் மட்டும் போக மாட்டாங்கிறான். அப்போ இவன் மட்டும் போக மாட்டேன்றானும் போது காவல்துறை பிரச்சனையாகும் போது காவல்துறையில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. சரி இது நம்ம வேலை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக காவல்துறை வருவாங்கன்னு பார்த்தா அதுக்கு பிறகு அன்றைக்கி இரவே இந்த பையனை வந்து ஜாதி பேரை சொல்லி செல்வராஜ் திட்டின மாதிரியும் கடம்பரையில் மாரில் குத்தம் வந்த மாதிரியும் ஒரு போலியான ஒரு புகாரை எழுதி வச்சு இவர் வந்து போய் அங்கே வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறார். அப்போ தோழர்கள் வந்து என்னென்னா இந்த வழக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி கேள்விப்படுறாங்க தோழர்கள். வழக்கு செல்வராஜ் மேலே இந்த மாதிரி ஒரு பிசிஆர் வழக்கு போட்டிருக்கு தான் தகவல் வருது அப்படின்னு கேள்விப்பட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலாளர் இருந்து மாநில அளவிலான பொறுப்பாளர்கிட்டலாம் பேசுகிறாங்க. இது மாதிரி உங்கள் பொறுப்பாளர் இந்த மாதிரி பண்ணுறாரு, அவரை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்கன்னா யாரும் செவி சாய்க்கலை. அப்போ வந்து பிசிஆர் வழக்கு பதியப்படுது. இப்போ வந்து அவர் வந்து முன்பிணைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ இந்த பிசிஆர் வழக்கின் மூலமாக அவரை முடக்கிடலாம், அவரை கைது செஞ்சிடலாம், கைது செஞ்சு உள்ளே போட்டால் அவர் வர்றதுக்கு ஒரு 3-4 மாதம் ஆகும். அந்த வழக்கிலேருந்து வெளியே வர்றதுக்கு 3-4 மாதம் ஆகும். அவருடைய போராட்ட குணத்தையும் அவருடைய அந்த ஒரு அரசியல் தளத்தையும் உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு கணக்கில் தான் அது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அதுக்கு இடம் கொடுக்காம தன்னை தற்காத்து கொண்டு இருக்கிறார். பல்வேறு மக்கள் நல இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள், எல்லா இடதுசாரி இயக்கங்கள்லாம் இன்றைக்கி அவர் துணையாக தான் இருக்கிறாங்க, தன்னை தற்காத்துட்ருக்கிறாரு. இதை பொறுத்து கொள்ள முடியாத கொட்டாம்பட்டி காவல் நிலையத்தினுடைய எஸ்ஐயாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் தான் போய் இவங்க அக்கா ஊருக்கு போய் அங்கே இருக்கிற அக்கா மற்ற சொந்தக்காரர்களை பார்த்து உன் தம்பி வந்து கஞ்சா விற்கிறான், நீங்கள் சேர்ந்து கஞ்சா விற்கிறியா, கஞ்சா கேஸ் போட்டுருவேன், நீங்கள் தான் உன் தம்பி பாதுகாப்பு தர்றீங்க, அதாவது செல்வராஜோட அக்கா செல்வராஜோட அக்காவை பாதுகாப்பு தர்றீங்க, உன் தம்பியை வந்து மாட்டினான்னா அவன் மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கு கை இல்லாமல் உடைக்கிறனா இல்லையா பாரு, அவன் வாயை உடைக்கிறனா இல்லையா பாரு. அதாவது பிராத்தல் கேஸ் தாங்க போடல, மற்ற எல்லா கேஸையும் போடுறதுக்கான வேலையை அவர் மேலே வந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒரு மக்கள் களத்தில் நின்று மக்களுக்காக போராட வரக்கூடிய போராளிகளை ஒரு அரசாங்கம் ஒடுக்கும், காவல்துறை ஒடுக்கும்.
நாம் காலகாலமாக பார்த்துட்ருக்குறோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் இதில் ஏன் துணை நிற்கிறாங்க? இந்த பிசிஆர் வழக்கை இது மாதிரியான விஷயங்களுக்கு போராளிகள் மேலே பயன்படுத்த நினைப்பதன் மூலம் இவங்க என்ன சொல்ல வராங்க? பிசிஆர் வழக்கு என்பது பட்டியல் சமூக மக்கள் மீதான தாக்குதல், ஒடுக்குமுறைக்கு எதிராக பயன்படுத்தணும். சாதி ஆதிக்கத்தோடு செயல்படுபவர்களை ஒடுக்குவதற்கும் அவர்களை தண்டிப்பதற்கும் தான் அந்த வழக்கு. அரசாங்கத்தை எடுத்து மக்களுக்காக போராடுறவனை நீ பிசிஆர் வழக்கை பயன்படுத்தி அவனை கொண்டு போய் நீ உள்ள அடைப்பேன் அப்படின்னு நீ செயல்படுவோன்னு சொன்ன. அப்போ இது திராவிட மாடல் ஆட்சி மாதிரி தெரியல, திராவிடம் ப்ளஸ் தலித்திய மாடல் ஆட்சி மாதிரி தெரியுது. பிசிகாவுடைய அரசியல் இந்த இடத்துல போய் நிற்கிறது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இது ஏன் பட்டியல் சமூக இளைஞனை வேலைக்கு அனுப்பணும்? இந்த இது வர்றதுக்கா? இல்லை, இப்போ அந்த பிரச்சனையில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரி ஏன் வராருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதான் நானும் கேட்குறேன். இப்போ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம இதை வெளிப்படையாக பேசணும்னாக்கா, இன்றைக்கு நிறைய இடங்களில் இவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஊர் அரசியல் சேரி அரசியல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, இன்னைக்கு பல ஊர்களில் பஞ்சாயத்து செய்வதே விடுதலை சிறுத்தைகள் தான். விடுதலை சிறுத்தைகள் ஏதோ சேரி அரசியல் பேசுகிறோம், நாங்கள் சாதி ஒழிப்பு அரசியல் பேசுகிறோம் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாரு. நாங்கள் சாதிவாதிகளோட மதவாதிகளோட எந்த கூட்டணியும் வச்சுக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. அதை அவர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னும் 30 வருஷம் ஆனாலும் அவர் மட்டும் தான் சொல்லுவார். அவரை கடந்து அவர் அந்த மாதிரி இருக்காளா இல்லையான்றது நமக்கு தேவையில்லை. ஆனால் அவரை கடந்து கட்சிக்குள்ளே இருக்கிற பல பேர் சாதியவாதிகளோடு, மதவாதிகளோடு, பிழைப்புவாதிகளோடு, ஆளும் வர்க்கத்திற்கு அடிபணிந்து சேவை செய்யக்கூடிய வேலைகள்லாம் ரொம்ப அதிகமாக செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பல ஊர்களில் சிறுபான்மை சாதிகளுக்கும் பெரும்பான்மை சாதிகளுக்கும் சண்டை வந்ததுன்னா அங்கே பஞ்சாயத்தை இவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஊர்லேயே அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ஊரில் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். 2 குடும்பம், அது பேர் ராஜபாண்டி. நாகராஜுங்கிறது தான் அந்த பட்டியல் சமூக தம்பி. புரியுதுங்களா? திராவிடம் எப்படி ஒரு ஊரில் போய் சாதிகளை வைத்து ஒரு கணக்கு பார்த்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுமோ, அந்த மாதிரி பாலிடிக்ஸ் விடுதலை சிறுத்தைகளும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஊர் பெரும்பான்மை முத்திரைகள் வசிக்கிற ஊர். அந்த ஊரில் ஒரு 2-3 குடும்பங்கள் ஆசாரி குடும்பங்கள், 2-3 குடும்பங்கள் குயவர், அந்த மண்பானை செய்யக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனைக்குள்ளார சம்மந்தமே இல்லாத ஒரு பட்டியல் சமூக இளைஞரை கொண்டு நிறுத்தி ஒரு ஆக்கிரமிப்பு செய்கிற ஒரு சமூகத்திற்கு ஆதரவாக நிறுத்துகிற மாதிரி நிறுத்தி இந்த இடத்துல இப்படி திருப்புவது என்பது இது ஒரு சாதிய தன்மையில் சாதிய சிந்தனையோடு செயல்படுற மாதிரி நமக்கு தோணுதா இல்லையா? அப்போ அந்த ஊர் பிரச்சனையை எப்படியா நம்ம கையாளுறது? அப்போ ஒரு ஆள் அனுப்புகிறோம், அவரை வச்சு நீ பிசிஆருக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லுவது போலவே தெரியலையா இது? அதை தான் நான் சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த கார்மேகம்ன்றவர் ஆரம்பத்துலேருந்து இந்த விஷயத்தில் தலையிடுறாரு. அது அவர் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்கவே பல ஊர்களில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அல்லது ஒரு சில நபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய பெரும்பான்மை சமூகம் மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையிலிருந்து தங்களை தற்காத்துக்கணும்னா இவங்க சில பேர் இந்த மாதிரியான வழிமுறைகளை கையாளுறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன்ட்ட போவாங்க இல்லையா, அதுபோல் அந்த ஊரில் விடுதலை சிறுத்தைகள்கிட்ட அவங்க போயிருக்கிறாங்க. அந்த ஆக்கிரமிப்பு செய்கிறவங்க அதுபோல் இந்த விடுதலை சிறுத்தைகள்கிட்ட போய் அணுகியிருக்கிறாங்க. அந்த கார்மேகன்றவர் விட்டு பேசியிருக்கிறார். அவருக்கு இதில் ஆர்வம் இருக்குது, இந்த பிரச்சனையில் அவருக்கு இந்த பிரச்சனையில் ஆர்வம் இருக்குது. அவருடைய ஆர்வத்திற்கு அவர் இதை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு நமக்கு தோணுது. லைக்லியே கட்ட பஞ்சாயத்து மாதிரி. ஆமாம், வேற என்ன இதில் என்ன அரசியலாக பண்ணுறாரு அவர்? நீங்கள் சாதி ஒழிப்பு அரசியல்னாக்கா நீங்கள் பட்டியல் சமூகத்தினுடைய தலைமையில் எல்லா சாதியினரும் உழைக்கும் மக்களை திரட்டணும். நீ பட்டியல் சாதியில் இருக்க அரம்பர்களை வச்சுக்கிட்டு உழைக்கும் மக்களை பிற சாதியில் உழைக்கும் மக்களை நீ பலி கொடுத்தா அதுக்கு பேர் என்ன சாதி ஒழிப்பாது? தமிழரசனுடைய அரசியலை நேசிக்கிறவர் கம்பூர் செல்வராஜ். அதில் நாங்கள் அதை தெளிவாக சொல்லுவோம். தமிழரசன் சாதி ஒழிப்பை எப்படி சொல்கிறாருனாக்கா, எல்லா சாதியிலும் இருக்கக்கூடிய சாதி ஆதிக்கவாதிகளை தனிமைப்படுத்தணும், பிழைப்புவாதிகளை தனிமைப்படுத்தணும், உழைக்கின்ற மக்களை சாதி ஒழிப்பு அடிப்படையில் ஒன்று திரட்டணும். இதுதான் அரசியல். புரியுதுங்களா? விசிகாவினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பொறுப்பாளர்கள் பேசுகிற அரசியல்னா தெரியுமா? அவங்க இதை பேச மாட்டாங்க. சாதி ஒழிப்புங்கிறது எல்லா ஜாதியிலும் இருக்கக்கூடிய உழைக்கிற மக்களுக்கு எதிராக திரண்டு நிற்பது தான் சாதி ஒழிப்புன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க அந்த ஜாதியில் இருக்கிற ஜாதி ஆதிக்காதியோட கை கொத்துப்பாங்க, ஜாதி அதிகாரம் பண்ணவோட கை கொத்துக்குவாங்க, அப்புறாணியை போட்டு அவங்க வதைப்பாங்க. அது மாதிரியான நிலை இன்னைக்கு நிறைய இதெல்லாம் பேசுறதில்ல, நிறைய பேர் பேசுறதில்ல. பேசணும், பேசுவாங்க. அப்படியான பேச்சுக்கள் உருவாகும். நாம் பட்டியல் சமூக மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் துணை நிற்கணும். அதே நேரத்தில் எல்லா சாதியிலும் அரம்பர்கள் இருக்கிறாங்க.
அந்த அரம்பர்களால் எந்த சமூக உழைக்கிற மக்களுக்கு பாதிப்பு வந்தாலும் அந்த நியாயத்தையும் பேசணும். இப்படி பேசுறதுனால இவங்க ஆதரிக்க மாட்டாங்க, அவங்க ஆதரிக்க மாட்டாங்கன்னா அப்படிப்பட்ட ஆதரவு தேவையில்லை. சரியான அரசியலை சரியாக பேசினா சரியாக மக்கள் திரளுவாங்க. நீங்கள் அரசியலை வந்து பேசுறதுக்காக சமரசம் பண்ணிக்கிட்டீங்கன்னா தவறான அரசியல் உருவாகும். அதனால் அப்படி ஒன்றும் இது திருமாவளவன் அவர்கள் இது கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த பிரச்சனையை. இது போல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் நாங்கள் பார்த்துருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் எல்லா இடங்கள்லையும் நிறைய மக்கள் திரள் அரசாங்கத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கும்போது சம்மந்தம் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் உள்ள நுழைஞ்சு அதை வந்து ஒரு சென்சிட்டிவான பிரச்சனைலாம் மாற்றிட்டு போயிடுவாங்க. இது மாதிரியான பிரச்சனை நிறைய நம்ம வந்து கவனிச்சு. ஏன் கண்ணகி முருகேசன் வழக்கு நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? கண்ணகி முருகேசன் வழக்கில் சமரசமாக சொல்லி அந்த கண்ணகி முருகேசனுடைய அப்பா கிட்ட உறவுகள்கிட்ட விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவரே நேரடியாக பேசினதா ஒரு குற்றச்சாட்டு இல்லையா? இது மாதிரி பெண்ணாடம்பகத்தில் இறையூரில் இன்னும் எத்தனை விஷயங்கள் இருக்குது. அப்போது இவங்க இப்படி பழக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. சாதி ஒழிப்பு அரசியல் பேசணுங்கிற போர்வில் இருக்கிறவங்கள நாம் வந்து உண்மையிலேயே சாதி ஒழிப்பு தான் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம நம்ப வேண்டிய தேவையில்லை. இது வந்து அவர்கள் அந்த போக்கை மாற்றிக்கணும். உண்மையிலேயே இந்த மேற்கு மாவட்ட செயலாளர் அவரை நீக்கணும் கட்சியை விட்டு. தொல்திருமா அவர்கள் இது குறித்து அறிக்கை வெளியிடணும். இதுதான் விடுதலை சிறுத்தைகளை இந்த பிரச்சனை நாங்கள் இல்லைன்னு சொல்லிக் கொள்வதற்கான ஆதாரமாக நம்ம பார்ப்போம். அரசாங்கம் ஒடுக்குதுன்னா ஒடுக்கிட்டங்க. அரசாங்கத்தை மக்கள் பார்த்துப்பாங்க, தோழர் பார்ப்பாரு, எங்களை போன்ற இயக்கங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குவோம். அதெல்லாம் வந்து சரி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இயக்கங்களே வந்து இந்த மாதிரி குறுக்கு சால் ஓட்டினாக்கா நம்ம என்ன பண்ணுறது? இப்போது ஜூன் 2ஆம் தேதி மாவோயிஸ்டுகள் வந்து சத்தீஸ்கரில் கொல்லப்பட்டதுக்கு எதிராக, மாவோயிஸ்ட் பொய்ச்சலர் கொல்லப்பட்டதுக்கு எதிராக போராட்டம் நடத்த போகிறதா சிபிஐ, சிபிஎம், எம்எல் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் அறிவிச்சிருக்கிறாங்க. நீ வந்து சத்தீஸ்கரில் கொல்லப்பட்ட தோழருக்காக போராட்டம் பண்ணுற நீ மதுரை தோழருக்கு வந்து மக்களுக்காக போராடும் போது நீ எங்கே நிற்கிற? இந்த கேள்வி இருக்குல்ல. இதுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் பதில் காணணும். இல்லை என்றால் அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக எதிர்விளைவுகளை சந்திப்பார். அவர் வந்து தன்னை தற்காத்து கொண்டு இருக்கிறார், அவ்வளோதான். இது வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. அவர் முன்பினை வாங்கிக்கிட்டு வருவதற்கான முயற்சிகள் இருக்கிறாங்க. ஒருவேளை சிறை சென்று தான் வரணும்னா சிறை சென்று தான் வருவார். ஆனால் அந்த பிசிஆர் வழக்கு நிற்காது. ஏன் நிற்காதுன்னா, அந்த தம்பியே வந்து என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னாக்க எஃப்ஐஆரில் போட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, நான் வந்து அண்ணா உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, எதுவும் வந்தாலும் ஓனர்கிட்ட பேசுங்கன்னு நான் சொல்லிட்டேன்றான். அப்போ இவரை கம்பூர் செல்வராஜ் யாருன்னு இவருக்கு தெரியாதுன்றாரு, இவரை யாருன்னு அவருக்கு தெரியாதுன்றாரு. அப்போ எப்படி ஜாதி தெரியும்? அதுலேயே அந்த வழக்கு வந்து அடிபட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் தோழர் வந்து அந்த 3 பேரையும் அந்த வேலையை செய்யாதீங்கப்பா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி விளக்கப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் ஆடியோ பதிவு, வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ அவங்க தரப்பில் இருக்குது. அந்த வீடியோ பதிவு இருக்குது. அந்த வீடியோ பதிவை நீதிமன்றத்தில் போட்டு காமிச்சாலே இது வந்து வழக்கு வந்து உடஞ்சி போயிடும். அதனால் அந்த வீடியோ பதிவுகள் இருக்குது. இந்த வீடியோ பதிவு இருக்கிறதெல்லாம் அந்த தம்பிகளுக்கு தெரியாது. ரெண்டாவது அந்த தம்பியை வந்து விடுதலை சிறுத்தை கட்சி மூலிமா அந்த தம்பிக்கிட்டையும் பேசுகிறாங்க. அந்த தம்பியை வந்து நான் பார்க்குறேன், வர்றேன், போகிறேன், வாபஸ் வாங்குறேன்னு சொன்னவர் கடைசி கட்டத்தில் ஹவுஸ் ஓனர் சொன்னால் தான் நான் வாபஸ் வாங்குவேன், அவரை போய் பாருங்கன்னு சொல்லிட்டாப்லையா. அப்போ இது வந்து அதாவது அரசு ஒடுக்குமுறை. அரசு வந்து ஒன்று வந்து இந்த சிப்காட் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பது அந்த சிப்காட்டை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய, அதில் பல்வேறு கட்சிக்காரங்க இருப்பாங்க, பல்வேறு சாதிக்காரன் இருப்பான், விசிக்காமல் இருக்கலாம். இவங்களுக்கு ஒரு எரிச்சலை உருவாக்கி இருக்குது. இதனால் அந்த ஆளும் அரசு நிர்வாகம் இருக்கு இல்லைங்களா, அந்த நிர்வாகமே இவரை முடக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஆளும் அரசு எந்திரத்தினுடைய அந்த முடக்கக்கூடிய முயற்சிக்கு வந்து பல பேர், கல்குவாரி ஆதரவாளர்கள், டங்ஸ்டன் ஆதரவாளர்கள், அப்புறம் வந்து இப்போ சிப்காட் ஆதரவாளர், இவங்களெல்லாம் துணை நிற்கிறாங்க. இதில் விசிகா தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. மற்றவங்களாம் அப்படியே சைலண்ட் ரோலில் இருக்கிறாங்க, பின்னால் இருந்தே வேலை. இவங்க முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு நான் தான் அப்படின்னு இவங்க வெளிப்படையாக காமிச்சிக்கிட்டு ஒரு பிசிஆர் பொய் வழக்கு போட்டுக்கிட்டு இப்போ அடுத்து கஞ்சா பொய் வழக்கு போடுவாங்க. அதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க. அதுக்கு விசிகா கிட்ட ஆள் இல்லைன்னா வேற ஒரு சாதி அமைப்புக்கிட்ட இருக்கும் போது அவங்க ஒரு ஆள் அனுப்பி கஞ்சா இருந்தது அப்படின்னு கஞ்சா கேஸையும் போடுவாங்க. அதான் பிரார்த்தல் கேஸை தவிர மற்ற எல்லா கேஸையும் போடுவாங்க. ஆமாம், அந்த அளவுக்குலாம் வந்து இந்த அரசாங்கம் வந்து தயாராக இருக்குது, ஒடுக்குவதற்கும் முடக்குவதற்கும் தயாராக இருக்குது. ஏன்னா இந்த மண்ணை பற்றி, மொழியை பற்றி, மக்களை பற்றி இந்த திராவிட மாடல் அரசுக்கு எந்த கவலையும் கிடையாது. இப்போ வந்து அவங்க வந்து 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணதில், டாஸ்மாக் பிரச்சனையில் எங்கே
வந்து தான் மாட்டிப்போமோ அல்லது வந்து ஈடி ரெய்டில் எங்கே துணை முதல்வர் உதயநிதி மாட்டிக்குவாருன்னு சொல்லிட்டு மோடி காலில் விழுந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க. அது அங்கே அதை செஞ்சுட்டு இங்கே வந்து திராவிட மாடல் பெரியார் ஆட்சின்னு சொல்லிட்டு காலத்தை தூக்கி விட்டுருக்குறாங்க. இங்கே பார்த்தா காசா கிராண்டு போன்ற பல்வேறு பணக்கார நிறுவனங்களுக்கு இடத்த விட்டுட்டு அனகாபுத்தூரில் அப்புறானிங்க அவங்க வீட்டை வந்து தூக்கி போட்டுட்ருக்குறாங்க. என்ன இது வந்து இந்த அரசாங்கம் இவ்வளோ கேடுகட்ட தன்மையில் போய் நிற்கிது. இது பிஜேபி தான் புல்டோசர் வச்சு இடிக்கிறான்னா இவனும் புல்டோசர் வச்சு இடிக்கிறான். இப்படி கேடுகட்ட நிலைமையில் போயிட்டு இருக்கும்போது இது போன்ற போராளிகளை தங்கள் கூட்டணியில் உள்ள சில ஆட்களை வைத்து இவர்கள் முடக்குவதும் மடக்குவதும் என்பது இந்த இடத்துல புதுசாக வெளிப்பட்டிருக்குது. இதை வந்து தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி.